என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பனான் மிக மிக அவசரமான செய்தியோடு என் பிள்ளை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உன்னுடைய இல்லத்தில் தினமும் நீ படுத்துறங்குகின்ற கட்டிலில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தவறு என்றாவது ஒரு நாள் நடந்தால் இந்த கருப்பன் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தினம் தினம் இந்த தவறு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா? இதனால் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு உடனே நான் தெளிவுபடுத்த வேண்டுமல்லவா? இந்த சூழ்நிலையை புரிந்து கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தின் முக்கியத்துவம் என்னவென்பதனை உணர்ந்து சற்று பொறுமையாக கேள். அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு தெளிவாகச் சொல்லிவிடுகின்றேன். நான் உன் முன்னால் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். கருப்பன் என்ன செய்கிறார் என்ற கேள்வி கூட சில நேரங்களில் உன்னிடத்திலிருந்து வருகின்றது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த கருப்பன் முடிவெடுத்து வந்திருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைத்த பிறகு அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமா? கருப்பன் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ விஷயங்களை உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய கட்டிலில் நடக்கின்ற ஒரு தவறுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கு நாம் நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது. நம்மை சுற்றி நடப்பது அத்தனையுமே என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை எங்கோ கொண்டு சேர்க்கிறது. கடைசியில் நீயோ வாழ்க்கையின் மீது எந்த பிடித்தமும் இல்லாமல் இருக்கிறாய். இப்படியாக எந்த ஒரு நிலையிலுமே சரியான முடிவுகள் உன்னால் எடுக்க முடியவில்லை. நீ நினைத்தது போல உனக்கு எதுவுமே நடக்கவில்லை. என் பிள்ளை, கண்ணீர் வடித்தும் கதறி அழுதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீயே நினைத்து விடுகின்றாய். பல நேரங்களில் மற்றவர்கள் இதுபோன்று செய்வதை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது அத்தனை வேதனை அடைந்திருக்கின்றது. உன்னுடைய மனது அத்தனை விஷயங்களை பற்றி சிந்தித்திருக்கிறது. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அதிகமாக யோசித்து யோசித்து என் பிள்ளை, நீ மிகுதியான எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்கிறாய். அதே நேரத்தில் அதே தவறை நீ செய்ய தொடங்கும் போது உனக்கே மனதிற்கு எண்ணங்கள் வருகின்றது. அன்று அவர்கள் கண்ணீர் சிந்தி ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது தவறு என்று சொன்ன நாமே இன்று கண்ணீர் வடித்து ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கிறோமே என்று தன் மீது தனக்கு தானே வேதனைகள் வருகின்றதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். உன் இல்லத்தில் இருக்கின்ற கட்டிலில் நடக்கின்ற தவறு தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. ஆனால் உனக்கு அது புரியவில்லை. கருப்பன் சொன்ன பிறகாவது அது உனக்கு புரிகிறதா என்று யோசித்துப்பார். என் பிள்ளையே, கட்டில் என்பது எதற்காக? கட்டிலில் நீ பகல் நேரங்களில் படுத்து உறங்குவதற்காக அல்ல. அது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்குவதற்காக, உன்னை அரவணைப்பதற்கான ஒரு இடம். அதில் படுக்கும் பொழுது உனக்கு சுகமான உறக்கம் வர வேண்டும். அந்த இடத்தை, உன்னுடைய ஓய்வை எப்பொழுதுமே சரியாக எடுப்பதற்கு நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற களைப்பு நீங்கி உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி நிம்மதியான ஒரு உறக்கத்தை எடுத்து கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த கட்டில் அல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டிலும் இந்த மெத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பங்கினை வகிக்கிறது என்று பார்த்தாயா? எந்த இடமுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல. நீ இல்லத்திற்குள்ளேயே எப்பொழுதும் இருப்பதும் கிடையாது. எல்லா வேலைகளுக்காகவும் அலைந்து வெளியே திரிந்துவிட்டுத்தான் நீ வருகின்றாய். ஆனால் நீ என்ன மாற்றினாலும் இந்த கட்டிலும் இந்த மெத்தையும் உனக்கு மாறவில்லை. அதுவாகத்தான் இருக்கின்றது. அதற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனை மாற்றும் வரை உன் இல்லத்தில் உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலுக்கான இடம் இதுதான் என்று சொல்லிவிட முடியும் அல்லவா? உனக்கு எந்நேரமும் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற இந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? அது உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு எவ்வளவு மெனக்கெட்டு பல விஷயங்களை செய்கிறது. அப்படியானால் அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, காலையிலிருந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படியானால் சட்டென்று ஒரு 5 நிமிடம் நாம் இந்த கட்டிலில் சாய்ந்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம் தானே எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும். அதுபோல நீயும் உனக்கான ஓய்வை அருமையாக எடுக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த கட்டில் உன் இல்லத்தில் இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த இடத்தில் ஒரு தவறு நடக்கும் என்றால் அதை நாம் பார்த்து கொண்டு விட்டுவிடலாமா என்ன? என் குழந்தையே, என்ன தவறு நடக்கிறது அப்பன் சொல்கிறான் என்றுதானே யோசிக்கிறாய்? என் பிள்ளையே, ஓய்வெடுக்கும் பொழுது ஓய்வினை சரியாக எடுக்க வேண்டும். இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது என்று வைத்துக்கொள். அந்த நேரத்தில் நீ படுத்துறங்கச் செல்கிறாய். படுத்ததும் உறங்குகிறாயா? அதுவும் கிடையாது. கையில் ஒரு கைபேசியை வைத்து கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அதே நேரத்தில் நல்லபடியாக நீ உறங்குவதும் கிடையாது. பொதுவாகவே இந்த கட்டிலில் நல்லதொரு உறக்கத்தை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு என்று எல்லாமுமே நீங்கி கண் விழிக்கும் பொழுது புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏதோ புதியதொரு உலகத்திற்கு தான் வந்தது போல இருக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, உறக்கம் என்ற ஒன்று யாருக்கு சரியாக இல்லையோ, சரியான ஓய்வு யாருடைய உடலுக்கு கிடைக்கவில்லையோ அவர்களின் உடலானது எப்பொழுதுமே சோர்ந்திருக்கும். அவர்களின் மனது இவர்களின் வார்த்தைகளை ஒருபொழுதும் கேட்காது. என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் செய்தாலும் கடைசியில் இந்த சோம்பேறித்தனம், உனக்குள் இருக்கின்ற சோர்வு எந்த ஒரு வேலையையும் உன்னை செய்ய விடாது. நீ நினைக்கிறாயல்லவா, இன்று நான் நினைத்தது நடக்கவில்லை, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ஆசைப்பட்டது போல இன்று இந்த வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு சட்டென்று ஒரு நொடியில் கண்களே சொக்கிவிட்டது என்பது போலெல்லாம் சில நாளில் நீ உணர்கிறாயல்லவா? இந்த உணர்வுகளுக்கெல்லாம் சற்று நீ யோசனையை கொடுக்க வேண்டும். உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்ப்பதை விட நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். என் குழந்தையே, இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னுடைய மனது அங்கே ஓய்வில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய செயல்கள் எங்குமே ஓய்வினை கொடுக்காமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் பொதுவாக நீ எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் மனது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கண்கள் கிறக்கமில்லாமல் இருக்க வேண்டும். நீ இரவெல்லாம் உறங்காமல் கைபேசியை வைத்து பார்த்து கொண்டிருப்பதும், அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டு தூங்காமல் இருப்பதும், தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பதும் அடுத்த நாள் விடியலை உனக்கு எப்படி உருவாக்கும் என்று நீ நினைக்கிறாய்? என் பிள்ளையே, தேவையற்ற எண்ணங்களையும் தூக்கி சுமக்கும்படி அது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிடும். நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பிவிடும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதில் உனக்கான நன்மைகள் எதுவும் கிடைத்து விடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை
உன்னுடையதாக மாற்றிவிட நீ எப்பொழுதுமே சரியாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் உனக்கென இருக்கின்ற அந்த கட்டினில் நல்ல உறக்கம் உனக்கு வர வேண்டும். உன்னுடைய உறக்கம் மட்டுமே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு தெளிவு கொடுக்கும். தெளிவான எண்ணங்களை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ பட்ட எல்லா கஷ்டங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க இந்த கருப்பன் முன் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் முறையாக நல்லபடியாக நல்ல விஷயங்களை நடத்திட முன்னே வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனையும் கடந்து இனி இந்த கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் இனி ஒரு நாளும் உன்னுடைய கட்டிலில் இந்த தவறுகள் நடக்காது. எப்படி நீ அரவணைக்க அந்த கட்டிலையும் மெத்தையையும் நாடிச் செல்கிறாயோ அதுபோல அவையும் உன்னிடத்திலிருந்து ஒரு அரவணைப்பை எதிர்பார்த்து நிற்கும். உன்னிடத்திலிருந்து ஒரு அரவணைப்பை அது பார்த்து நிற்கும் பொழுது அதனை அதற்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியாக எதிர்கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் இருக்கிறேன். நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் எதற்காக உனக்கு இதனை செய்ய துணிகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு என்றும் உனக்கு வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களில் கூட வெளிப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த விஷயம் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அதனை அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும். எதையும் நினைத்து உறக்கத்தை கெடுத்து கொள்வதனால் அடுத்த நாள் முழுவதும் நீ தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படுமே தவிர எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனம் செல்லாது. எந்த ஒரு நன்மையும் உன்னை சுற்றி நடக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் நீ அதனை இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை நீ தேடத் தொடங்கு. நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னோடு கருப்பன் இருக்கும் பொழுது இதையும் கூட என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதல்லவா? இந்த விஷயத்தையும் என் பிள்ளைக்கு எடுத்துச் சொன்னால்தான் புரியும் அல்லவா? அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ எப்பொழுதுமே தயாராக இரு. நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க. இனிமேலாவது கருப்பன் சொன்னது போல இந்த கட்டிலையும் மெத்தையையும் அவமதிக்காமல் நல்லபடியாக வேறு எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் உனக்கான உறக்கத்தை நீ நிம்மதியாக எடுத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் நீ எதையும் தவற விட்டுவிட மாட்டாய். கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இதனால் வரையிலுமே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படி உனக்கு புரிந்ததோ அதுபோல இதையும் புரிந்து கொண்டு ஒரு நாளும் என் பிள்ளை தேவையில்லாமல் உன்னுடைய உறக்கத்தை நீ தொலைத்து விடாதே. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.